ஆரம்ப காலத்துல எல்லாரோட வீட்டையும் டெலிஃபோன் இருந்துச்சா? இல்ல. ஸோ கால் பண்ணி ஒருத்தரோட பேசணுமெண்டா, சில மணி நேரம் நடந்து, டிராவல் பண்ணி டெலிஃபோன் பூத் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு, அங்க இருந்து தான் நாங்க ஃபோன் பேசினோம். ஆனா, இப்ப அப்படியா? இல்ல. எங்க போனாலுமே ஃபோனும் கையுமா தான் எல்லாரும் போறாங்க. ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். அதுல வாஷ்ரூம் போகும்போது கூட ஃபோன் எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லி ஜோக்கா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா, அதுல உண்மைத்தன்மை ஃபோன யாராச்சும் எடுத்துட்டு போயிருவாங்களோ என்ற பயத்துல தான் எங்க போனாலுமே ஃபோன அவங்க கொண்டு போயிட்டே இருக்கிறாங்களாம். யாரோ எங்கட ஃபோன எடுத்துருவாங்க என்ற ஒரு பயம். இந்த பயத்திலேயே எல்லாரும் ஃபோன எங்க போனாலுமே அவங்களோட கொண்டு போறாங்க. உங்க வீட்ல உங்களோட ஃபோன இன்னொருத்தர் எடுத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும்? அதாவது யாராச்சும் உங்களோட ஃபோன் எடுத்து பார்க்கும் பொழுது, ரைட் எடுத்து பாருங்க" என்று நீங்க தைரியமா குடுப்பீங்களா? அல்லாட்டி அவங்க உங்க ஃபோன் எடுத்து பார்க்கும் பொழுது உங்களோட ஹார்ட் பீட் படபடன்னு அடிக்குமா? ஸோ நெறைய பேருக்கு அவங்க ஃபோன இன்னொருத்தருக்கு குடுக்க மாட்டாங்க. அந்த ஃபோன்ல அப்படி என்னதான் இருக்கோ தெரியா? அடிக்கடி மெசேஜ் வரும், அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அவங்களோட பேரண்ட்ஸ் அந்த ஃபோன பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி, அவங்க அந்த ஃபோன தனியவே வச்சுட்ருப்பாங்க. இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்கா? தொடர்ந்து ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோமா? ஸோ இந்த வீடியோவ கன்டினியூஸா பாருங்க. இன்றைக்கு டே 20த் மைண்ட்ஃபுல்லா நாங்க டெக்னாலஜிய என்னென்னு ஹேண்டில் பண்றது. இந்த 30 டேஸ் மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் சாஃப்ட் ஸ்கில் ப்ரோக்ராம்ல இன்னைக்கு நாங்க பார்க்க போறது மைண்ட்ஃபுல்லா டெக்னாலஜியை என்னென்று ஹேண்டில் பண்றது. ஸோ உங்களில் யாராவது இந்த மாதிரி ஃபோன் பட்டன் ஃபோன் இன்னும் யூஸ் பண்றீங்களா? இந்த ஃபோனுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் எவ்வளவு? ஸோ இந்த மாதிரி ஃபோன் நீங்க யூஸ் பண்றீங்க. இந்த ஃபோனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் குடுக்குறீங்கன்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதாவது 100% நான் எங்க போனாலும் இந்த ஃபோன் தான் கொண்டு போவேன். இந்த ஃபோன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். என் பேரண்ட்ஸோட கதைக்கிறதுக்கு, என் ஃப்ரெண்ட்ஸோட கதைக்கிறதுக்கு இந்த ஃபோன் இது மாதிரி ஒரு ஃபோன் இருந்தாலே எனக்கு போதும். இதுக்கு நான் இத்தன பெர்சன்டேஜ் முக்கியத்துவம் குடுக்குறேன். இன்னும் இப்படி ஒரு ஃபோன் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்டா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எத்தன பேர் இந்த பட்டன் ஃபோன் யூஸ் பண்றாங்கன்னு பார்ப்போம். நீங்க கேட்கலாம், அப்ப நீங்க இந்த பட்டன் ஃபோன் மட்டும் தான் யூஸ் பண்றீங்களா? இல்ல. நான் இந்த ஃபோன் யூஸ் பண்றேன். அதே நேரம் இன்னொரு ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்றேன். இப்ப அந்த ஃபோன்ல தான் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். சோஷியல் மீடியா கனெக்ஷன்ஸ், என்னோட ஒர்க், என்னோட ஸ்டடீஸ் எல்லாமே இந்த ஃபோன்ல தான் என்னால செய்யக்கூடியதா இருக்கு. ஸோ ஒரு ஃபோன் வந்து என்ன தேவைக்காக நாங்க பயன்படுத்துறோம்? எதுக்காக எங்களுக்கு ஃபோன் வேணும்? எனக்கு எல்லாம் வைக்கிறதுக்கு தான் ஃபோன் வேணும்னு சொல்லி சில பேர் ஃபோன் வாங்குவாங்க. ஆனா எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு கிளாக் போதும். ஃபோன் தேவையா? இல்ல. எனக்கு ஃபோட்டோஸ் மட்டும்தான் பர்ப்பஸ். எனக்கு வீடியோ மட்டும்தான் பர்ப்பஸ்ன்னா அதுக்கு ஒரு கேமராவே போதும். ஆனா, இப்ப ஃபோன்ல எல்லா வசதிகளையுமே அதுக்குள்ள அடக்கி எங்களுக்கு ஈஸியா கொண்டு தந்திருக்காங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு பெனிஃபிட். இந்த பெனிஃபிட்ட நாங்க சரியா பயன்படுத்தணும். எப்பவும் ஒரு அன்னம் பாலும் தண்ணியும் இருந்தா பாலை மட்டும் பிரிச்சு எடுக்குமாம். அதே மாதிரி ஒரு அன்னப்பறவை மாதிரி நாங்க எல்லாருமே இருக்க பழகிக்கொள்ளணும். இந்த வேர்ல்டுல இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல எல்லா விஷயமுமே ஃபிங்கர் டிப்ஸ்ல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தா அதுலயே எல்லா விஷயங்களுமே இருக்கு. ஸோ அதுல எங்களுக்கு என்ன தேவை, என்ன பர்பஸுக்காக நான் இந்த ஃபோன் யூஸ் பண்றேன், அதை நாங்க தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். லேப்டாப், டேப், ஃபோன் எல்லாமே ஏதோ ஒரு தேவைக்காகத்தான் இருக்குது. ஸோ உங்களை டெக்னாலஜி யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லல. எல்லாருக்குமே டெக்னாலஜி தேவை. எல்லா வேலைகளுமே டிஜிட்டலைஸ் பண்ணப்பட்டுட்டு. ஸோ டெக்னாலஜி, ஸ்மார்ட் ஃபோன் தேவை. ஆனா அந்த ஃபோனை நாங்க கண்ட்ரோல் பண்றோமா? அல்லாட்டி அந்த ஃபோன் எங்களை கண்ட்ரோல் பண்ணுதா? அதைத்தான் நாங்க யோசிக்கணும். ஒரு ஃபோன் உங்களோட கண்ட்ரோல்ல இருக்குமா இருந்தா ஓகே. ஆனா அதே ஃபோன் உங்கள கண்ட்ரோல் பண்ணுது, உங்கள கையாளுதுண்டா, அங்க ஏதோ ஒரு பிழை நாங்க விடுறோம்ன்ற அர்த்தம். ஸோ உதாரணத்துக்கு இப்ப நிறைய பேர் பார்த்தா, அவங்க குழந்தைகள் சாப்பிடணுன்றதுக்காக டேப்ல கிட்ஸ் சேனல் போட்டுருவாங்க. ஸோ அந்த பிள்ளைகள் அதுல வர கார்ட்டூன்ஸ் பார்த்துட்டே சாப்பிடுவாங்க. இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல. சில பேரண்ட்ஸ் அவங்களும் மொபைல்ல ஏதாவது ரீல்ஸ் அது ப்ளே பண்ணிட்டே சாப்பிடுறத நான் பார்த்துருக்கேன். அண்ட் ஆஃபீஸ்ல, ஒர்க்ல ஸோ அங்க போனாலுமே அவங்க மொபைல் பார்த்துட்டு, அதுல உள்ள வீடியோஸ் பார்த்துட்டே அவங்க சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்ல, டின்னர் பார்ட்டி, கெட் டுகெதர் இந்த மாதிரி நிறைய ஃபங்ஷன்ஸ் நடக்கும். ஸோ ஒரு கெட் டுகெதர் நடக்கிறதே எல்லாரும் மனம் விட்டு ஓப்பனா பேசுறதுக்கு. ஆனா அங்க போனாலும் டைனிங் டேபிள்ல ஃபோன் இருக்கும். ஃபோன் வச்சுட்டு
ஃபுட்ட ஆர்டர் பண்ணிட்டு எல்லாருமே ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் ஏதாவது நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? டேபிள் மேனர்ஸ் அண்ட் டைனிங் எட்டிகெட்ஸ்லயே ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா யாருமே இப்ப இந்த எட்டிகெட்ஸ் எதுவுமே அவங்க ஃபாலோ பண்றதில்ல. கான்ஸ்டன்ட்டா ஃபோன எடுத்து நாங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்போம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஓகே ரிலாக்ஸ் பண்ணுவோம். இப்ப இவ்ளோ நேரம் படிச்சுட்டேன், இவ்ளோ நேரம் வொர்க் பண்ணிட்டேன். ஒரு 2 மினிட்ஸ், ஒரு 5 மினிட்ஸ் ஒரு ரிலாக்ஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் நாங்க ஃபோன் எடுப்போம். அந்த ஃபோன்ல சோஷியல் மீடியாக்கு போவோம். Facebook போவோம், இல்லாட்டி TikTok போவோம், இல்லாட்டி Insta போவோம். ஆனா அதுல போய் ஏதாவது ஒரு வீடியோ, எங்களுக்கு பிடிச்ச ஒரு வீடியோ நாங்க பார்க்கும் பொழுது, நேரம் போறது தெரியாம அப்படியே நாங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டே போவோம். கிட்டத்தட்ட பார்த்தா 5 மினிட்ஸ் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுவோம்னு சொல்லி நாங்க ஃபோன் எடுத்திருப்போம். ஆனா 1 ஹார், 2 ஹார்ஸா நாங்க ஃபோனையே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்போம். அவ்வளவு டைமையும் எங்களோட ஃபோன் கன்சியூம் பண்ணியிருக்கும். எங்கள ஃபோன் ஆண்டுட்டு இருக்குது. ஆனா இந்த 2 ஹார்ஸ்லயும் நாங்க என்ன லேர்ன் பண்ணினோம்? ஸோ அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கிறதுல அந்த டைம் எங்கட கண் அப்படியே அதுக்கு அடிக்ட் ஆயிடுது. இதுவும் ஒரு விதமான அடிக்ஷன் தான். சில பேர் ட்ரிங்க்ஸ், ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆவாங்க. சில பேர் ஸ்மோக்குக்கு அடிக்ட் ஆவாங்க. சில பேர் சாக்லேட்ஸுக்கு அடிக்ட் ஆவாங்க. சில பேர் சில உணவு பழக்கவழக்கங்களுக்கு அடிக்ட் ஆவாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆவாங்க. அதே மாதிரி இந்த ஃபோன்ல இந்த ரீல்ஸ் வீடியோக்கு அடிக்ட் ஆயிட்டீங்கண்டா, அது என்ன சொல்றது? எங்கள அழிக்கிறதுக்குரிய ஒரு ஆயுதமா மாறிடும். ஸோ எப்பவும் நாங்க எவ்வளவு டைம் ஃபோன் யூஸ் பண்ணணும்? என்ன பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்றோம்? 5 மினிட்ஸ் ஓகே. உங்கள ரீல்ஸ் பார்க்க வேணாம்ன்ட்டு சொல்லல. ஜஸ்ட் 5 மினிட்ஸ் அல்லாட்டி ஒரு நாளைக்கு ஒரு 5 ரீல் பாருங்க. ஒரு 5 வீடியோஸ் மட்டும். அது மட்டும் பார்த்துட்டு ஓகே எனஃப். என்னதான் நல்ல வீடியோஸ் வந்தாலும், என்னதான் தகவலான ஒரு நல்ல ஒரு கருத்துள்ள ஒரு வீடியோ வந்தாலும், 5 வீடியோஸ் இன்னைக்கு நான் 5 ரீல்ஸ் தான் பார்ப்பேன்ன்றத உங்களோட மைண்டுக்கு நீங்க ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா, 5 வீடியோஸ தாண்டி நீங்க பார்க்க மாட்டீங்க. அது உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாவே வந்துரும். நீங்க இப்போ ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறீங்க. யூடியூப் வீடியோல 20 மினிட்ஸ்க்கு, 1 ஹவருக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் படிக்கிற விஷயமோ, ஏதோ ஒரு லேர்ன் பண்ற விஷயத்த நீங்க பார்க்குறீங்க. ஸோ அந்த வீடியோவ நீங்க ஒரு ஒரு டைம்ல ஒரு 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ்க்கு அந்த வீடியோ பார்க்கும் பொழுது, அவ்வளோ விஷயம் நீங்க அப்சர்வ் பண்ணுவீங்க. அதுல ஏதாவது ஒரு லேர்னிங் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா ரீல்ஸ்ல ஒண்ணு மாறி ஒண்ணு வந்துட்டே இருக்கும். ஒண்ணுல ஃபேஷன் வரும், அதுக்கப்புறம் அனிமல்ஸ் வரும், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஸ்டைலிஷ் வீடியோ வரும், ஏதாவது ஒரு மூவி வீடியோ வரும். ஸோ எல்லாமே மாறி மாறி வரக்குள்ள உங்களோட பிரைன் டயர்ட் ஆயிரும். உங்களுக்கே தெரியாது. நீங்க ஒரு 1/2 அன் ஹவர் நீங்க ரீல்ஸ் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தாலே, உங்களோட பிரெயின் ஏதோ பெரிய பெரிய வேலையில செஞ்ச மாதிரி களைச்சு போயிரும். அப்படிப்பட்ட அந்த பிரெயினுக்கு எவ்வளவு ஓய்வை நாங்க குடுக்கணும்? ஒரு 8 ஹவர்ஸ் நித்திரையாவது குடுக்கணும். நித்திரையிலுமே நாங்க ஃபோன ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்போம். அதாவது உறங்கி இருந்து கொண்டு கூட படுத்த நிலையிலேயே சில பேர் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டைம்ல உங்களோட பிரெயின் ஒரு உறங்கின நிலையில இருக்கும் பொழுது, உங்களுக்கு நரம்பு சம்பந்தமான வியாதிகள் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நரம்பு சம்பந்தமான குறைபாடுகள ஏற்படுத்தும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள கொண்டு வரும். அதனால இந்த மாதிரி தவறுகள நாம செய்யக்கூடாது. இதுவரை செய்துட்டு இருந்தா அந்த மைண்ட்ஃபுல்னஸ் ப்ரோகிராம்ல நான் இந்த வீடியோல இந்த மாதிரி சொன்ன விஷயத்த என் லைஃப்ல நான் அப்ளை பண்ண போறேன். ஒரு நாளைக்கு 5 ரீல்ஸ்க்கு மேல நான் பார்க்க மாட்டேன். தூங்க போறதுக்கு முதல் 1 ஹவருக்கு முதலே நான் என் ஃபோன ஆஃப் பண்ணி வச்சிருவேன். இந்த மாதிரி நீங்க உங்களோட மைண்டுக்கு பிராக்டிஸ் கொடுங்க. இத நாங்க என்னண்டு எங்களோட டெய்லி லைஃப்ல பிராக்டிஸ் பண்றது. ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 1 ஹவர் உங்களோட மொபைல ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைங்க. அல்லாட்டி சைலன்ட் மோட்ல போட்டு வைங்க. ஸோ நீங்க வொர்க் முடிஞ்சு வந்தா ஓகே. 5 மணிக்கு வொர்க் முடிஞ்சு வாரீங்கன்னா, 5:30லிருந்து 6:30 அந்த டைம் வரைக்கும் நீங்க உங்களோட மொபைல ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருங்க. நீங்க அந்த டைம்ல வீட்ட சாப்பிடலாம். ஒரு ஃபேமிலியோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அல்லாட்டி நீங்க ஒரு வாக் போகலாம். ஸோ அந்த 1 ஹவரும் உங்க ஃபோன் உங்க கைக்கு கிட்ட இருக்கக்கூடாது. அதாவது ஃபோன் சைலன்ட்ல இருக்கணும். நோட்டிஃபிகேஷன் செக் பண்றதோ, எந்த பர்ப்பஸ்க்காகவும் நீங்க ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. சோஷியல் மீடியா இல்ல, நோட்டிஃபிகேஷன்ஸ் இல்ல, ஃபோனே இல்ல. ஓகே. ஸோ 1 ஹவர் வித்தவுட் ஃபோன். இது என் டெய்லி லைஃப்ல இந்த ரூல நான் அப்ளை பண்ண போறேன். இன்றையிலிருந்து, இந்த நிமிஷத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் 1 ஹவர் என் ஃபோன் நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்க போறேன். இத ஒரு ரூலா, இத ஒரு ஹேபிட்டா கொண்டு வாங்க. அதே நேரம் ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பினோன 1/2 அன் ஹவருக்கு ஃபோன் செக் பண்ணாதீங்க. 1/2 அன் ஹவருக்கு மொபைல்ல என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு? எனக்கு எதுவும் இமெயில் வந்திருக்கா? எனக்கு எதுவும் முக்கியமான மெசேஜஸ் வந்திருக்கா? எதுவுமே செக் பண்ணாதீங்க. அந்த 30 மினிட்ஸும் உங்களோட கண்கள் நித்திரையிலிருந்து நீங்க எழும்பும் பொழுது, ஓய்விலிருந்து எழும்பும்போது அந்த கண் இயல்பு நிலைக்கு வரணும். எழும்பினோனே ஃபோன் எடுத்து நீங்க ஸ்க்ரீன பார்க்கும்பொழுது, உங்களுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகள், மூளை அவ்வளவு நேரம் ஓய்வெடுத்த பிரெயின் திடீரென்று ஒரு என்ன சொல்றது?
ஒரு ட்ராஷுக்குள்ள போன மாதிரி தான் இருக்கும். ஸோ காலையில எழும்பினோனே 1/2 ஹவருக்கு ஃபோன் யூஸ் பண்ணாம இருக்கிறது நல்லம். அதே நேரம் தூங்க போறதுக்கு முதல் நீங்க 9 மணிக்கு தூங்க போறதா இருந்தா 8 மணிக்கு ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. நீங்க வழமையாவே 10 மணிக்கு நித்திர கொள்றதா இருந்தா 9 மணிக்கே நீங்க ஃபோன்ல செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் செய்து போட்டு, நீங்க உங்களோட ஃபோன உங்களுக்கு தூரமா சைலன்ட் மோட்ல போட்டு நீங்க வச்சிரலாம். இம்பார்ட்டன்டான கால்ஸ் ஏதாவது வரும் அந்த மாதிரினா, அந்த கால்ஸுக்கு மட்டும் நீங்க வந்து என்ன சொல்றது, ரிங்கிங்க வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன நீங்க ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்க தூங்கலாம். இந்த ரூல் நீங்க உங்க லைஃப்ல நீங்க கொண்டு வந்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 1/2 மணித்தியாலம் நீங்க ஃபோன் இல்லாம இருக்க போறீங்க. அதாவது தூங்குறதுக்கு முதல் ஒரு 1 ஹவர், காலையில எழும்பினோன ஒரு 1/2 ஹவர், இடையில ஒரு 1 ஹவர் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப். ஸோ இந்த 2 1/2 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு 2 1/2 மணித்தியாலம் எங்களோட பிரெயின அது வந்து கிளென்ஸ் பண்ணுது. எங்களோட பிரெயின அது வந்து சுத்தமாக்குது. ஸோ ஒரு நாளைக்கு 2 1/2 மணித்தியாலம் எங்களோட பிரெயின சுத்தமாக்குற ஒரு விஷயம், அத நான் செய்ய போறேன்டா, இந்த கமிட்மெண்ட்ட நாங்க எடுத்துக்கொள்ளுவோம். ஸோ கன்டினியூஸா நாங்க எங்களோட லைஃப்ல இத அப்ளை பண்ணுவோம். உங்களோட ஸ்க்ரீன கண்ட்ரோல் பண்ணுங்க. இல்லாட்டி உங்களோட ஸ்க்ரீன் உங்கள கண்ட்ரோல் பண்ணும். ஓகே. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் 20th டே. இன்னைய நாளும் நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. டே 1ல இருந்து 20th வரையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கடா. கமெண்ட்ல போயிட்டு டே 20th கம்ப்ளீட்டட்ன்னு மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் ஸ்டேயிங் வித் பி அன் எக்ஸாம்பிள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ, யார் யார் அதிகமா ஃபோன் யூஸ் பண்றாங்களோ, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அண்ட் நாளைக்கு நாங்க வீக் 3யோட ரீகேப்ல மீட் பண்ணுவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி அன் எக்ஸாம்பிள்.